இப்போ கிரியில பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்ல சொல்லுவார் முட்டுச்சந்து போய் மாலு விடிய விடிய அடிச்சாங்க எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும். அது ஒரு சிங்கிள் ஷாட். அதே மாதிரி வின்னர்ல பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும். அது போன மாதம், நான் சொல்றது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்கா சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனும் ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்க, அவ்வளோ படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்ல நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா வில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எப்படி இருக்குன்ற படத்தில் பாருங்க. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சது இல்லை அப்படின்னு அது அடிச்சது இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்லுவாரு. அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் ஆட வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன, எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 24th of April first போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்ட்டா கண்டிப்பா இல்ல வடிவேல்ல போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்போ எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்து